என்னக்கா தூங்கலையா? அக்கா ஏதாவது பிரச்சனையா? இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்கம் வரலடா செல்வம். அதான் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். பிரச்சனை எனக்கு இல்ல. ஆனா உனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயப்படுறேன். எனக்கு பிரச்சனை வருமா? என்னக்கா சொல்ற? இல்ல, நம்ம சக்திக்கு உட்பட்டு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்தா பரவாயில்ல. கடனா 50 லட்சம் ரூபாய் வாங்கி தொழில் தொடங்க போறீங்க. சரி, கடனா வாங்குறீங்க, அத பேங்க்ல லோன் போட்டாவது வாங்கிருக்கலாம், இல்ல ஒரு நல்ல மனுஷனானு பார்த்து வாங்கிருக்கலாம். ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு செல்வம். தப்பா நாளா? என்னக்கா சொல்ற? விநாயகம் சாரை பத்தி உனக்கு தெரியுமா? அவரை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா மகாக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீ அவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா செல்வம்? இல்லக்கா, மகா சொல்லிதான் எனக்கே தெரியும். ஏன் அவரு எப்படிப்பட்ட ஆளு? ஐயோ, அவர் ஊரே பார்த்து பயப்படுற ஒரு பெரிய ரவுடி அந்த மாணிக்க விநாயகம். அக்கா என்ன பேர் சொன்ன? மாணிக்க விநாயகம். லேண்ட் பத்திரத்தையும் வீட்டு பத்திரத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு பணத்தை அநியாய வட்டிக்கு கொடுப்பானா. எப்படியும் அவங்களால அவ்வளோ வட்டியையும் அசலையும் திருப்பி கொடுக்க முடியாது. கடனை வாங்கினவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கடத்தி வச்சு மிரட்டி அடமானமா வச்ச சொத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவானா. அரசியல் செல்வாக்கு, பணபலம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவன் எவ்வளோ பெரிய அராஜகம் வேணா செய்வானாண்டா. மகா பாட்டுக்கு 50 லட்சம் ரூபாவா கடனா வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் வட்டியே இல்லாம கொடுத்திருக்கான்னு வேற பெருமையா சொல்றா. ஐயோ, அவன் என்ன திட்டத்தோட வட்டி இல்லாம கொடுத்தானே தெரியலையே செல்வம். எங்க மகானால நீயும் சிக்கல்ல மாட்டிப்பியோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா நீ கூட என்ன தப்பா நினைப்ப. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியுமா? அதை யோசிச்சு யோசிச்சுதான் எனக்கு தூக்கமே வரல. இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கும் தயக்கமா இருந்துச்சு. நல்லா யோசிச்சு முடிவெடு செல்வம். அவரு என்ன பேரு சொல்லி கூப்பிட மாட்டாரு. தங்கச்சிமா தங்கச்சிமான் தான். என் மேல அவருக்கு அவ்வளவு பாசம். நம்ம சொன்னதை விட வேற ஏதோ பயங்கரமா யோசிக்கிறானே. வேற ஏதோ நடந்திருக்குமோ? செல்வத்தை நல்லா ஏத்தி விட்டுட்டோம். கண்டிப்பா அது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல செல்வம் கீழே இறங்கி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடிய வெண்ணிலா, உன் லக்கு நல்லா வேலை செய்யுது. எனக்கு மாணிக்கம்னு தெரிஞ்ச ஒருத்தனை மகா விநாயகம்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா.
ஆனா ஒரே ஆள்னு தெரியாம இருந்திருக்கும். அவன் உயிரை மகா காப்பாத்தினதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக கூட அவன் இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் மோசமானவன்னு தெரிஞ்சா மகாவே இந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டான். இப்ப என்ன பண்றது? பணம் கிடைச்ச சந்தோஷத்துல கார்மெண்ட்ஸை வாங்கிடலான்னு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பணத்தை எடுத்துக்கிறது நியாயமே கிடையாது. இது மகாவுக்கு நல்லதும் கிடையாது. இது எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்? இன்னொரு ஏமாற்றத்தை அவளால எப்படி தாங்கிக்க முடியும்?